हाय फ्रेंड्स इनकी நம்ம கோதுமை மாவுல பிஸ்கட் செய்யலாம் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் அவன்ல செய்யலாம் இந்த கிளாஸ்ல வந்து இந்த டம்ளர்ல 2 டம்ளர் மாவு எடுத்து போட்டுருக்கேன் ஒரு சிட்டிகை உப்பு இன்னும் கொஞ்சம் அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுருக்கேங்க இந்த டம்ளர்ல எண்ணெய் போட்டுருக்காங்க ஃபுல்லா வாங்க ட்ரை பண்ணலாம் சக்கரை ஒரு டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன் சக்கரை உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கலாம் வாங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் சக்கரை எண்ணெயில போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி என்ன கம்மியா தெரிஞ்சிச்சுனா இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கலாங்க நான் இன்னும் கொஞ்சம் ஊத்த போறேன் இதே டம்ளர்ல மெஷர் பண்ணி ஊத்திக்கலாம் अरे टम्लर पोटा போதும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சர்க்கரையும் எண்ணெயும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கோதுமை மாவு பேக்கிங் பவுடர் உப்பு போட்ட இந்த மாவு பவுடரை வந்து மாவை இதுல போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பெஞ்சு வச்சுக்கலாங்க இந்த மாவெல்லாம் இப்படி பெஞ்சு வச்சிரணும் வச்சிட்டு ரவுண்டா பிடிச்சிட்டு ஃப்ளாட் பண்ணி பிஸ்கட் ஷேப்ல கொண்டு வந்து அவன்ல வெச்சிரணுங்க வாங்க வைக்கலாம் இந்த மாதிரி பிஸ்கட் ஷேப்ல பண்ணிட்டு நடுவுல ஓட்டை போட்டு வெச்சிரணுங்க அப்பதான் அதுல உள்ள மாய்ஸ்சர் எல்லாம் வெளிய போகும் வாங்க இது வந்து எடுத்து அவனுக்குள்ள வெச்சிரலாம் அவனுக்குள்ள வெச்சாச்சு இது வந்து 250 செல்சியஸ்ல வெச்சிட்டு அரை மணி நேரம் செட்டிங் பண்ணி வச்சிருக்கேங்க அரை மணி நேரம் டைமிங் ரெடியான பிறகு பார்க்கலாம் வாங்க இந்த பாருங்க அவன்ல இருந்து வெளியே எடுத்தாச்சு எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க ஒரு பிஸ்கட் எடுத்து பார்க்கலாம் இந்த பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு சூப்பரா இருக்குங்க பிஸ்கட்